Hello friends, welcome to Learn Share Market in Tamil for Beginners. இது முழுக்க முழுக்க தமிழ் சேனல் தான். ஸோ அதனால் தைரியமாக பாருங்கள், பயப்பட வேணாம். இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வீடியோவில் கேண்டில் ஸ்டிக் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்றதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ ஒன்றா பார்ப்போம். ஸோ முதல்ல கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்ன? கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஷேர் மார்க்கெட்டில் நிறைய சார்ட்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு க்ரீன் பார் மாதிரி இருக்கும், அப்புறம் ரெட் பார் மாதிரி இருக்கும், அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னே புரியாமல் இருக்கும். ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ப்ரைஸ் ரேஞ்ச் ஆக்ஷன் மூவ் ஆகிட்டுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிறீங்க, அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 100 ஆரம்பித்து 101 போயிட்டு 102 போயிட்டு 103 போயிட்டு திருப்பி 102 இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்கிறது தான். அதை ஒரு டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேண்டில் ஸ்டிக்ஸில் ரிஜிஸ்டர் ஆகிக்கணும் பண்ணிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் போக போக பார்க்க உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கேண்டில்ஸ்டிக் அனலைசிஸ் 1 ஃபஸ்ட் லெசன் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேண்டில்ஸ்டிக் அப்படின்னா கேண்டில்ஸ்டிக் பாடி அப்படின்றத பற்றி பார்ப்போம். ரெண்டாவது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் எப்படி சண்டை போடுறாங்க. பையர்ஸ் நிறைய இருந்தாங்கன்னா அந்த கேண்டில் க்ரீன் கலரில் இருக்கும். செல்லர்ஸ் நிறைய இருந்தாங்கன்னா அந்த கேண்டில் ரெட் கலரில் இருக்கும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுனால வர்றது தான் அந்த ஏற்றம் இறக்கம் தான் அந்த கேண்டில் ஸ்டிக்காக ஃபார்ம் ஆகுது. அடுத்தது இன்ட்ரோ டு டைப் ஆஃப் கேண்டில்ஸ், என்னென்ன டைப்ஸில் கேண்டில் இருக்குது அப்படின்றத பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ போகலாங்களா? எதனால் கேண்டில் ஸ்டிக்ஸ் அனலைசஸ் பண்ணணும்? இது அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் அந்த டைம் ஃப்ரேமில். நீங்கள் 1 நிமிஷமாக இருக்கலாம், 3 நிமிஷமாக இருக்கலாம், 2 நிமிஷமாக இருக்கலாம், 5 நிமிஷமாக இருக்கலாம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 மினிட்ஸ், 1 வீக், 1 டே, 1 இயர், அப்படி எப்படி வச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி அந்த கேண்டில் ஸ்டிக்ஸோட ஆக்ஷனை நம்ம பார்க்க அது கொடுக்கும். அதுக்காக தான் அந்த கேண்டில் ஸ்டிக். அப்புறம் கேண்டில் ஸ்டிக்கு சிக்னல், அதாவது இந்த மார்க்கெட் த்ரூ அட்டஸ் கம்யூனிகேட் பிஹைண்ட் த சீன், பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றத நமக்கு சிக்னல் கேண்டில் ஸ்டிக் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம். எல்லா கேண்டில் ஸ்டிக்குக்கும் ஒரு கதை இருக்குது. அது என்னென்ன ரேஞ்சில் நடந்தது அப்படின்றத குறிக்கிறது தான் அந்த கேண்டில் ஸ்டிக் நமக்கு சொல்லும். இன்னைக்கு இந்த கேண்டில் ஸ்டிக்கில் நிறைய பை பண்ணிட்டாங்க, அதனால் ப்ரைஸ் ரேஞ்ச் மேலே போயிடுச்சு. இந்த கேண்டில் ஸ்டிக், ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் பார்த்திங்கன்னா நல்லா கீழே இறங்கிடுச்சு. ஸோ அதாவது என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத சொல்கிறது தான் அந்த கேண்டில் ஸ்டிக்கோட வேலை. ஸோ கேண்டில் ஸ்டிக் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ கேண்டில் ஸ்டிக் பாடி பார்க்குறோம், எப்படி இருக்கும், இதுதான் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைன் மாதிரி இருக்குது இல்லைங்களா? இந்த லைன் தான் அப்பர் ஷேடோ, லோயர் ஷேடோன்னு சொல்லுவாங்க. ஸோ க்ரீன் கேண்டில் ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே ப்ரைஸ் ஓப்பன், கீழே தான் இந்த இடம் தான் ப்ரைஸ் ஓப்பன், இந்த இடம் தான் ப்ரைஸ் க்ளோஸ். ஸோ இந்த ஷேடோவோட ஹை தான் ப்ரைஸோட ஹை, அன்னைக்கோட ஹை, அது அந்த 5 நிமிஷத்தோட ஹை, இல்லாட்டி அந்த 1 நிமிஷத்தோட ஹை. இது அந்த டைம் ஃப்ரேமோட லோ. ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன நடந்திருக்குன்னா, இன்னைக்கு அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே இந்த இடத்துல ப்ரைஸ் ஒரு 100 ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அது மெல்ல மெல்ல கீழே இறங்கி 98 வந்துட்டு திருப்பி மேலே ஏறி, ஸோ 98 அவன் கீழே போகல, அதனால 98 இது லோ, அன்னைக்குன்றான லோன்னு வச்சுக்கோங்களேன். 98 வந்துட்டு திருப்பி அப்படியே மேலே ஏறி மேலே போகிறான். மேலே போயிட்டு இங்கே ஒரு 105 வரைக்கும் போயிட்டு திருப்பி கீழே இறங்கி அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே அது க்ளோஸ் இங்கே 103 முடிஞ்சுட்டான் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ். இது கீழே ஓப்பன் ஆகி மேலே முடிகிறதுனால இந்த கேண்டில் ஸ்டிக் க்ரீன் கலரில் இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் 100 ஓப்பன் ஆகி 103 முடிஞ்சிருக்கு. அதோட லோ 98லேருந்து 105 வரைக்கும் போயிருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த கேண்டில் ஸ்டிக்கோட வேலை. சேம் அப்படியே அதே தான் உங்களுக்கு ரெட் சைடு என்னடானா, இதே சேம் இங்கேயும் இதே தான். இந்த அப்பர் ஷேடோவில் ஹை இது தான், அதே மாதிரி இங்கே தான் லோ உங்களுக்கு. பட் ஆனால் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் மேலே இருக்கும், க்ளோஸ் ப்ரைஸ் கீழே இருக்கும். அது என்ன நடந்ததுன்னா, இந்த ப்ரைஸ் இந்த இடத்துல, அதாவது 103 ஓப்பன் பண்ணி 105 வரைக்கும் போயிட்டு அப்படியே கீழே இறங்கி அந்த டைம் ஃப்ரேமில் 98 வந்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா 100 முடிஞ்சுட்டான் அப்படின்ற குறிக்கிறது தான் இந்த ரெட் கலர் கேண்டிலோட ரேஞ்ச். இதில் வித்தியாசம் ஒன்றும் இல்லை, ரெண்டுத்துக்குமே ஹை தான், லோ தான். பட் ஆனால் க்ரீன் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் கீழே ஓப்பன் ஆகும், மேலே க்ளோஸ் ஆகும். ரெட் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் மேலே ஓப்பன் ஆகும், கீழே க்ளோஸ் ஆகும். ஏன்னா இது ப்ரைஸ் மேலே இருந்து கீழே இறங்கியிருக்கு, இது ப்ரைஸ் கீழே இருந்து மேலே ஏறிருக்கு.
ஸோ அந்த கலர் இண்டிகேஷன் அதுக்கு தான் போட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைப் ஆஃப் கேண்டில். இங்கே ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது என்னடா இது கேண்டில்னு சொல்கிறான்னு நினைக்காதீங்க. இதுவும் கேண்டில் தான். இது ஏன் கேண்டில்னா அந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் ஓப்பனும் அதுதான், லோவும் அதுதான், ஹையும் அதுதான், க்ளோஸும் அதுதான். ஸோ அதனால் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ₹100 ஓப்பன் ஆகி ₹100 தாண்டவும் இல்லை, ₹100 கீழேயும் வரலாம், கீழே மேலேயும் போல, ₹100 முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 மினிட்ல இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் நடக்கும். நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். அது போக போக உங்களுக்கும் புரியும். ஸோ இது என்னடானா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறது தான் இந்த கேண்டில் சொல்லுது நமக்கு. இது ஆமாம், இதுவும் கேண்டில் தான். இதில் பார்த்தீங்கன்னா அப்பர் ஷேடர், லோயர் ஷேடர்னு எதுவுமே இல்லை. இது என்ன ரேஞ்சுனா இதுக்கு லோவும் ஒன்று தான், ஓப்பனும் ஒன்று தான், ஹையும் ஒன்று தான், க்ளோஸும் ஒன்று தான். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, இந்த கீழே பாட்டமில் ஓப்பன் ஆயிருக்கு, க்ளோஸ் இங்கே ஆயிருக்கு. ஸோ லோ, ஓப்பன் ஈக்குவல், க்ளோஸும் ஹையும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதை தான் இந்த கேண்டில் சொல்ல வருது. சேம் அதே தான் இங்கே ரெட் கேண்டில் நம்ம முன்னாடியே பார்த்தோம். முன்னாடி ஸ்லைடில் பார்க்கும்போது ரெட் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் மேலே ஓப்பன் ஆகும், கீழே க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. இதுலேயும் அதே மாதிரி தான், மேலே ஓப்பன் ஆயிருக்கு, இதுக்கு மேலே ஹை போடல. ஸோ ஓப்பன் ஹையும் ஒன்று, க்ளோஸும் லோவும் ஒன்று அப்படின்றத இந்த கேண்டில் வந்து இண்டிகேட் பண்ணுது. இது என்னடா இது அப்படின்னு கேட்குறீங்களா, இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா லோ இங்கே இருக்குது, ஓப்பன் ப்ரைஸ் வந்து ஹை மேலே இருக்குது, க்ளோஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. பட் ஆனால் ஹைக்கு வந்து இதுக்கு ஒரு அப்பர் ஷேடோ இல்லை. ஸோ ஓப்பனும் ஹையும் ஈக்குவல், லோ இவ்வளோ தூரம் இருக்குது, க்ளோஸ் வந்து இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. ஸோ அதுதான் ஒன்று. ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் இறங்கிட்டு திருப்பி இங்கே வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றது தான் இந்த கேண்டில் நமக்கு சொல்ல வருது. அதே தான் ரிவர்ஸில் இருக்கும். இந்த 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 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து கீழே ஆயிருக்கு. ஏன்னா கிரீன் கேண்டில் எப்பயுமே ஓப்பன் கீழே இல்லைங்களா. ஸோ ஓப்பன் கீழே ஆயிருக்கு, ஹை இவ்வளோ தூரம் போயிருக்கு, போயிட்டு திருப்பி வந்து க்ளோஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. ஸோ அதை தான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்ல வருது, இந்த கேண்டில் சொல்ல வருது, கிரீன் கேண்டில். இந்த கேண்டிலுக்குலாம் ஒரு பேர் இருக்குது, அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அப்போ பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன், க்ளோஸ், லோ எல்லாமே சேம். ஹை மட்டும் இங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி இங்கே வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றது தான் இந்த கேண்டில் சொல்கிறது. சேம் தான் அடுத்த கேண்டில்லையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இங்கே இருக்குது, லோ இவ்வளோ தூரம் இறங்கிருச்சு, திருப்பி க்ளோஸ் மேலேயே முடிஞ்சிருச்சு அப்படின்றது தான் இந்த கேண்டில் நமக்கு சொல்ல வருது. ஸோ இந்த மாதிரி தான் கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சிக்னல் இருக்குது. அது எல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு கேண்டில் தான். இதில் பாருங்கள், இந்த இடம் தான் ஓப்பன். ஸோ இந்த கோடு இருக்கீங்களா, இந்த கோடு தான் ஓப்பன். ஸோ ப்ரைஸ் வந்து ஹையில் போயிட்டு லோ இவ்வளோ தூரம் வந்து அந்த இடத்துலேயே நடுவுலேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து இதை வந்து டோஜி அந்த மாதிரி இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து டோஜின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹேமர்னு சொல்லுவாங்க, இது ஹேமர்னு சொல்லுவாங்க, இது புல்லிஷ் என்கல்ஃபிங், இது பியரிஷ் என்கல்ஃபிங் சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சிக்னல் இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு கேண்டில் ஸ்டிக்னா என்னன்ற ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ஜஸ்ட் பாருங்கள். இதுதான் கேண்டில் ஸ்டிக்ஸ் சார்ட்டோட எக்ஸாம்பிள். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம பார்த்த மாதிரி அந்த இங்கே ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் போயிருக்கு, இவ்வளோ ஹை வந்திருக்கு, இவ்வளோ லோ வந்திருக்கு. இது வந்து நிறைய பையர்ஸ் இருக்காங்க, அதனால ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் போயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்ம முன்னாடி ஸ்லைடில் பார்த்த மாதிரி சின்ன சின்ன ஒரு இண்டிகேட்டர்ஸ் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர்ஸ் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இனி அப்கமிங் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அடுத்த லெசனில் பார்ப்போம். கண்டிப்பாக அடுத்த லெசன் வந்து ஸ்பின்னிங் டாப் அப்படின்ற ஒரு லெசன் மூலமாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய வீடியோஸ் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.